ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணிகண்டன் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். சிறப்பு. இறையருள் குருவருள். நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. ஐயா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். சொல்லுங்க ஐயா. நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, ஐயா பயங்கரமா உழைக்கிறோம், ஆனா ஒரு ஊதியம் கிடையாது, ஒரு உயர்வு இல்ல, நம்ம எப்பதான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நகர்றதுன்னு தெரியல, ஏதோ ஒரே லைன்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, பல பயிற்சிகள் வந்தாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு, எப்ப எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. உழைத்தும் உயர்வில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மேச ராசி நேயர்கள், ஸோ இவங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்துருவோம். முதல்ல இங்கேயா ஒரு மனிதன் லைஃப்ல பை பர்த்ல இருந்து அவருடைய இறப்பு காலம் வரைக்குமே அவருடைய ராசியை மையப்படுத்தி தான், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதை மையப்படுத்தி தான் தசா புத்திகள் எல்லாம் பிரியுது. இப்போ ஒருத்தர் மேசத்தில் அஸ்வினியில் பிறந்திருக்காருன்னா பிறக்கும்போது கேது திசையில் பிறந்திருப்பார். அதுக்கப்புறமா 2வது திசையாக சுக்கிரன் வரும், 3வது திசையாக சூரியன் வரும், 4வது திசையாக சந்திரன், 5வது திசையாக செவ்வாய். இப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் போகும். அப்படி தசாபுத்திகள் போகும்போது இவங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த தசாபுத்தி அவங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கு. இப்போ ராசியை வச்சு நம்ம தசாபுத்தி பிரிச்சா கூட லக்னத்தை வச்சு தான் அவங்களுடைய பிறவியினுடைய பலனை அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, இல்லை அவங்களை என்ன கெடுக்குதுங்கிறது லக்னத்தை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இதான் உண்மை. அப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசிக்குன்னு சொல்லி ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் வகையில் நிறைய பேர் எனக்கு 7.5 சனி நடக்குது, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், போராடுறேன், நெருக்கடி சந்திக்கிறேன்னு இவ்வளவும் சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி இருக்கு இல்லைங்களா. அவங்க ராசி மேசமா பிறந்திருந்தா கூட லக்னம் என்னவா பிறந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுல அந்த லக்னப்படி யோக தசை இருக்கா இல்லையா, தசாபுத்தி வேலை செய்யுமா இல்லையா, அந்த தசா யார் நட்சத்திர காலில் இருக்காரு, தசாநாதனை யார் பார்க்குறாங்க, தசாநாதனோட யார் சேர்ந்திருக்காங்க, ராகு கேதுவோட மையப்புள்ளியில் இருக்கா, பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ரோகாதிபதி சேர்க்கை இருக்கா, திதிசூன்யம் அடைஞ்சிருக்கா, நெருக்கடிகளான விஷயத்துல டிராவல் ஆகுதா, கோச்சாரத்தில் வர ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்திருக்கு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணாதான் ஒரு மனுஷனுடைய இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அப்போ இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சில ரகசிய வழிபாடுகள்னு சொல்லலாம். நம்ம ஜாதகத்தின்படி ரகசிய வழிபாடுகள்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வழிபாடுகளை நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய கர்மாவை ஃபைன் டியூன் பண்ணணும் சார். நம்மளோட கர்மாவை ஃபைன் டியூன் பண்ணாதான் அது நமக்கு சப்போர்ட் பண்ணும் சார். உதாரணத்துக்கு சார், ஒருத்தருக்கு 9ல் ராகு இருக்கு லக்னப்படி, அது பித்துர் கர்மான்னு சொல்றோம், முன்ஜென்ம கர்மான்னு சொல்றோம். அப்படி 9ல் ராகு இருக்கும்போது இவங்க முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்ததையும், சரியான முறையில் திதி தர்ப்பணம் கொடுக்க மறந்ததையும், முறையான வகையில் அவங்க வாழ்க்கை வம்சாவளியில் வாழ தவறியதையும் சுட்டி காட்டுது. அப்படி அந்த குற்றங்கள் இருக்கும்போது இவர் எவ்வளோ உழைச்சாலும் இவருக்கு பெனிஃபிட் கொடுக்காது. அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம், இவங்க குட் லக் ஃபைன் டியூன் பண்ணணும், அப்பதான் டெவலப். இதுதான் உண்மை. இது நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்றேன், ராகு வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி இவங்க ஜாதகத்துல 5, 9 எங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த அதிபதிகள் என்ன நிலையில் இருக்காங்க, குரு சூரியனோட நிலைப்பாடு என்ன, இதுல இவங்களை கெடுக்கிறது, டிஸ்டர்ப் பண்றது, இது எல்லாமே ராகு கேது சனி தான். அவங்களாலதான் இது பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது பொது கான்செப்ட். இது உடனே என் ஜாதகத்துக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இது பொதுவாக பேசுகிறோம். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன சொல்லுதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு என்னன்னு தெரியும். இது நம்ம பொதுவாக தான் பேசுகிறோம். சனியோட கர்மாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஸ்லோ கர்மான்னு சொல்கிறாங்க. என்னது ஸ்லோ கர்மா? ஸ்லோனா நீங்கள் வளர்றதுக்கு விடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 11ல் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாபம், அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு திணறும் அந்த 11 இருக்கிற சனி. இருந்தாலும் 11ல் சனி இருக்கிறது யோகம், முன்னேற்றம், வளர்ச்சி, என்ன வேணாலும் சொல்லலாம். 11ல் சனி இருக்கிறது அந்த யோகத்தை கொஞ்சமாவது டிஸ்டர்ப் பண்ணும். அது ஸ்லோ கர்மான்னு சொல்ல. ஏன்னா ஸ்லோ நேச்சர். இப்போ இருந்த இடத்த சனி விருத்தி பண்ணாலும் பார்க்குற இடத்த கெடுப்பாருங்கிற பேரில் 11ல் இருக்கும்போதே ஸ்லோ பண்ணுறாரு.
பார்க்கும்போது இன்னும் ஸ்லோ பண்ணுவார். இப்படி நிறைய கான்செப்ட். 9ல் யாருக்காவது சனி இருந்தால் 11ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்கும்போது அவங்களோட லாபம், சந்தோஷம், ஆசைகளை பூரா பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ அதுக்கு என்ன நீங்கள் ரெமெடி கொடுக்கணும், அவங்க எப்படி காப்பாற்றப்படணும், எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே எங்கெங்க பேட் கர்மா இருக்குதுன்னு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனா புனிதத்தை வந்து நம்ம ஊக்கப்படுத்த முடியும், புண்ணியத்தை வந்து பலப்படுத்திக்க முடியும். அதைத்தான் இந்த வீடியோவில், இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். கண்டிப்பாங்க. இது எங்கெங்க பிரேக் பண்ணுது, எதனால பிரேக் ஆகுது, எங்க டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்குறோம். அப்படி மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய். ராசிநாதன் செவ்வாய் அவரு ஃபர்ஸ்ட் நீசமாகிற இடம்னு எடுத்துட்டீங்கன்னா 4ஆம் இடம். எங்க கடகத்துல. அப்ப 4ஆம் இடத்துல நீசமாகிறதுனால அவருக்கு நிறைய வந்து சொத்துக்கள், தாயார், இடம், நிலம், வீடு, இவருடைய கல்வி, இதெல்லாம் போராடி தான் மேலே வரணும். போனோம் வந்தோங்கிறத அவருக்கு கொடுக்காது. இதுல பாக்யாதிபதி யாரு மேசராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு. அவரே விரையாதிபதி ஆகிறார். அப்ப இவங்களுக்கு பாக்கியம் நிறைய கொடுத்தா கூட இவங்களால சேமிக்க முடியாத சூழலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப புண்ணியத்துக்கானவன் யாரு? 5ஆம் அதிபதி சூரியன். அப்ப 5ல் யார் இருக்கான்னா கேது. தடை பண்ணிட்டே தான் இருப்பான். அப்ப நீங்க போறது கேதுவையும், இங்க பாகியஸ்தானத்துல இருக்கிற கேதுவையும், மேசத்துல இருக்கிற கேதுவையும் தான் நீங்க சரி பண்ணணும். நீங்க கேதுவை நீங்க திருப்திப்படுத்தாம நீங்க வேற என்ன பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நீ எப்படி வாழ்றேன்னு பார்க்கலான்னு நம்மளை சவால் கொடுக்கும். அப்ப அந்த டிஸ்டர்பை நீ சரி பண்ணணும், நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்க ஜனன ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்தின் 5, 9 அதிபதிகள் எப்படி? 1, 5, 9 கரெக்டாக கேது வந்துருச்சு. கேது வந்து தர்ம திரிகோணம்னு சொல்லுவோம். 1, 5, 9. அப்போ 1, 5, 9ல் கேது வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. மேசராசியில கேது, அவங்களுக்கு 5ஆம் இடத்துல சிம்மத்துல கேது, 9ஆம் இடத்துல தனுசுல கேது உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவங்க கேதுக்கு வந்து ரொம்ப ஆளுமையான ஒரு ஜாதகமா வந்திருக்கு மேசராசி அன்பர்களுக்கு. நான் நிறைய உழைக்கிறேன், என்னால் டெவலப் ஆக முடியலன்னா உங்க ராசியில கேது அஸ்வினி, பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் கேது மகம், பாகிஸ்தானமான 9ஆம் இடத்தில் மூலம். அப்ப இந்த 3ஐயுமே நீங்க ட்ரை ஆங்கிள் மாதிரி போட்டீங்கன்னா அங்க டிஸ்டர்ப் ஆகுது. இப்படி ட்ரை ஆங்கிள் மாதிரி போட்டு மறுபடியும் காற்று ராசியான கும்பம், மிதுனம், துலாம் மறுபடியும் ஒரு ட்ரை ஆங்கிள் மாதிரி போட்டீங்கன்னா அருங்கோணம் வந்துருதா? கண்டிப்பா. இப்படி ஒரு கோணம் வந்துருது. கும்பத்திலிருந்து மிதுனம், மிதுனத்திலிருந்து துலாம், துலாம்ன்றது கும்பத்துல ஒரு கோடு இப்ப ட்ரை ஆங்கிள் போட்டீங்கன்னா அருங்கோணமா வந்துருது. அப்ப இந்த 3ம் கேது நட்சத்திரம், அந்த 3 ராகு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் சரவண பவ. எது? சரவண பவ. அதுதான் இந்த அருங்கோணம். கட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டு அந்த அருங்கோணத்தை வச்சிங்கன்னு வைங்க, அந்த ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டா வந்துச்சுன்னா அதுதான் சரவண பவ. அப்ப இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும்? சரவண பவ சிம்பிள் வந்து எப்பவுமே இருக்கணும். முருகரை பிடிச்சுக்கணும். சரவண பவ சிம்பிள். காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கோச்சாரம் சரியில்லை, எனக்கு தசாபுத்தி சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு வந்து கஷ்டம், அதாவது என்ன நல்லது பண்ணாலும் பிரச்சனையாக தான் முடியுது, பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, என்னால் நகரவே முடியல, உழைக்கிறேன், முன்னேற முடியல அப்படின்னா இந்த கர்மா கிரகம், கர்மா பிளானட்டான கேது வந்து உங்களுக்கு உங்கள் ராசி 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருது. அப்படி உட்காரும்போது உங்களால் திணறீங்க. நிறைய அந்தஸ்து வருது, கோயில் கட்டுறீங்க, சின்ன வயசுலேயே சமுதாய பொறுப்புகள் எல்லாம் வந்துடுது, புகழாக இருக்கிறீங்க, எங்கே போனாலும் முதன்மையாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க, தலை வணங்குறாங்க, பயப்படுறாங்க. உங்களை நீங்கள் 10 பேர் போனால் அவங்க போனீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லா ஆளுமையும் என்ன முதன்மையும் இருக்கு. பர்சனல் லைஃப்ல ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்து தனியாக யோசிச்சிங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கை இப்படி வாழ்றதுக்கு பதிலாக நம்ம அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுன்னு தோணும் மேசராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கே வந்து இந்த நெருடல்கள் நிறைய இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான். அப்ப அந்த சரவண பவ அருங்கோண எந்திரம், நீங்க முடிஞ்ச அந்த சரவண பவ எந்திரம் இருக்குல்ல, இப்ப நம்ம பேசுற அதை காட்டிருங்க ஸ்கிரீன்ல. அந்த சரவண பவ எந்திரத்தை காட்டிருங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூன்யம் கெட்ட நேரம் பெரும்பகை அகலன்ட்டான். எப்படி அந்த எந்திரத்துக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அந்த சக்தி இருக்கு.
இந்த சூட்சமத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டே இப்போ நம்ம எடுக்கணும். கண்டிப்பா. அதனால தான் நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி சார் இதை பேசுவோம். நம்ம நேயர்கள் ஆமா. நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனலுக்காக ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நன்றி கடனா. நிறைய பேர் என்னை வந்து பார்க்க முடியாமல் இருக்கு. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கிறனால என்னால் பார்க்க முடியல. இவங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையோ, உங்கள் நண்பர்கள் ஜோதிடர்கள் யாராவது இருந்தால், இல்லை குடும்ப ஜோதிடர்கள், பக்கத்தூர் ஜோதிடர்கள் இருந்தால் தயவு செஞ்சு பார்த்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிங்க. எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாம் வெயிட் பண்ணுற மாதிரி பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏதோ இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை நகர்த்திட்டு இருக்கிறான், 4 பேர்த்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இது நமக்காக ஆனால் கூடுதலான கால அவகாசம் தான் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான், நீங்கள் 1000 பேர் கூப்பிடுறீங்க, ஆள் வச்சு பார்க்க முடியாது. கண்டிப்பாக நான் ஒரு ஆள் தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இது நம்ம இப்படி தான் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்த்து உங்களுடைய அந்த கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய அந்த அருங்கோண வடிவமான சரவண பவ அந்த எந்திரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். சரவண பவன் சொல்லுங்க 108 தடவை. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ சொல்லுங்க. முருகருக்கு கேதுனாலே வருத்தி செய்கிற பரிகாரம் பாத யாத்திரை, காவடி எடுத்து செல்வது, மொட்டையடிப்பது, அழகு குத்தி கொள்வது, அதே போல செருப்பு இல்லாமல் நடப்பது, இப்படி வருத்தி செய்கிற பரிகாரத்துக்கு பலன் உண்டு. ஐயா, பொதுவாக மேசராசி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுறாங்க, அதை பண்ண போற அதை பண்ண போறன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லலாமே இல்லை நடந்ததுக்கு அப்புறம் சொல்றது நல்லது? இவங்களுக்கு வந்து பாதகாதிபதி இவங்க ராசியில நீசமாகிறத மறந்துடக்கூடாது. பாதகாதிபதி யாருக்கு லக்னத்தோட கனெக்ட் ஆனாலும் திருஷ்டி தோஷம் உடனே தாக்கும். திருஷ்டி தோஷம் உடனே தாக்கும். இவங்க வெளியில ஏதாவது பெருமையா புகழா பேசுனாங்கன்னா 10 நாளைக்கு படுத்துக்குவாங்க, அந்த காரியம் நடக்காது, அப்படியே முடங்கி போயிடும். அமைதியா இருக்கணும், அதுதான் முதல் பரிகாரம். முடிஞ்சா மௌன விரதம் இருக்கிறது நல்லது, அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட இந்த மேசராசி அன்பர்களுக்கு உழைத்தும் பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க என்ன கோச்சாரம் வரட்டும், என்ன தசாபுத்தி மேனால் வரட்டும், நீங்க கேதுவை சாந்தப்படுத்தாம உங்களால மேல வர முடியாது. அப்ப கேது அப்படின்னா யாருன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகர் பொதுவா ஜென்ரலான பரிகாரம் சரவண பவ, முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை, பிள்ளையார்பட்டி விநாயகர் செவ்வாய்க்கிழமை கொள்ளு தானம், கொள்ளு தானம். நேரா காளகஸ்தி ஞானப்பிரண சூர்ணாம்பிகை அம்பாள், அம்பாளுக்கு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆத்மார்த்தமான வழிபாடு பிரார்த்தனை. அது நெருப்பு வீடு, எது 3மே நெருப்பு வீடு, அந்த ட்ரையாங்கிள். அப்ப விளக்கு போட சொல்றோம். அங்க தீபம் எரியறதுக்கு உங்களோட எண்ணெய், நீங்க வாங்கி கொடுக்குற எண்ணெய், நெய் அங்க பயன்படணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க விளக்கு எரியறதுக்கு உங்க கைங்கரியம் நிறைய இருக்கணும், கைங்கரியம் நிறைய இருக்கணும். கேது இல்லையா, மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். என்னென்ன? ஆஞ்சநேயர் செவ்வாய்க்கிழமை, சரபேஸ்வரர் செவ்வாய்க்கிழமை சரபேஸ்வரர். அதே போல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வீரபத்ர சுவாமி, இந்த வழிபாடு. இதெல்லாம் உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு வளர்ச்சி. அடிஷ்னலா அன்னை வாராகிய நீங்க வழிபட நிதி நிலைமை சரியாகிறத கண்கூட பார்க்கலாம். நிதி நிலைமை வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த 3க்கும் ஒரு பவர் இருக்கு. அதோட சூட்சமத்தை நான் இந்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன் கும்பிட போகிறோம், ஏன் இதுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவோம். அது வந்து ரொம்ப சக்தியாக இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த அதாவது திரிகோணம்னு சொல்லுவோம், முக்கோணம் சொல்லுவோம். அதை அருங்கோணமாக போட்டோம்னா 6 முக்கோணம். இந்த முக்கோணம் மறுபடியும் ஒரு முக்கோணம் போட்டோம்னா அருங்கோணமாக வந்துடும். 6 கோணங்கள் இருக்கிறது. அதில் சரவண பவன் எழுதுங்க. அந்த கார்னரில் அந்த ஹோல்ஸில் சுற்றி எழுதுனீங்கன்னா அந்த சரவண பவன் வந்துடும். இது ராகுகேது நட்சத்திரத்தையும் இணைக்கிற ஒரு அருங்கோணமாக இருக்கும். இது ராகுகேது நட்சத்திரத்தை மட்டும்தான் அது வந்து இணைக்கும், வேற எதையும் இணைக்காது. அப்போ இதை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது, சரவண பவ வழிபாடு பண்ணும்போது, முருகரை பிடிக்கும்போது உங்கள் பிறவி கர்மா போகிற தீரும். அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும், கொஞ்சமாவது உங்களை வாழ வைக்கும், ஒரு அங்கீகாரம் ரெகக்னைஸை கொடுத்துரும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் உறுதியாக கொடுக்கும். நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும்.
வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க அடுத்த மூமெண்ட்டுக்கு நீங்க போறத கண்கூட உங்களால பார்க்க முடியும். இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன் அல்ல, மேச ராசிக்கு உண்டான பொது பலன். உடனே நீங்க வந்து எனக்கு இது ஒத்து வரல, எனக்கு சரி வரல, இல்லை இது கரெக்டா இருக்குது, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்க சுயஜாதகத்தை எங்கிட்ட மட்டும் இல்லை, வெளியில் எங்காவது கொடுத்து கூட ஆய்வு பண்ணி முழுமையான பலனை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இவர்களுக்கு நலம், பலம், வெற்றி, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி. வாழ்க வளமுடன்.